யாழ்ப்பாணத்துல 63 வயது இருக்கிற ஆன்டி ஒருத்தர் 14 வயது சிறுவனோட டேஷ் வீடியோ அப்படி என்று சொல்லி கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு இணையதள பக்கத்துல செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த செய்தியை பார்த்து ஆச்சரியமாகி நான் உள்ள போய் அந்த செய்தியை வடிவா பார்த்துட்டேன். அந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகுதான் அதுல தெரியுது. அதுல இவர்கள் தலையங்கத்துல போட்டிருந்த விஷயம் வேற, ஆனா உள்ளுக்குள்ள சொல்லி இருந்த விஷயம் வேற. உள்ளுக்குள்ள குறித்து அந்த நபர் தன்னுடைய பேரனரோட டிக்டாக்ல ஆடின அந்த காணொளிகள் தான் போடப்பட்டிருந்தது. அதிலே ஆபாசமாக எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை. என்று சொல்லி சொன்னால் அந்த காணொளிகள் இப்ப என்னன்னு சொல்றது, சில பேரை பார்க்கறதுக்கு சில காணொளிகள் சிரிக்க வைக்கும். அப்படி அந்த காணொளி ஒரு சிரிக்க வைக்கிற காணொளி மாதிரி தான் இருந்தது. அந்த காணொளி முற்றிலும் தவறான ஒரு காணொளி இல்ல. அந்த காணொளியில என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு குத்துப்பாட்டு போட்டு பேரனும் பேத்தியும் நின்று ஒரு நடனம் ஆடுற மாதிரியான ஒரு காணொளி இருந்தது. இதோட பின்புலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல இப்ப எல்லாருமே அதிகபட்சமா நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே நான் கதைச்ச மாதிரி டிக்டாக் பாவனையாளர்கள் தான். எல்லாருமே இந்த வயது வேறுபாடுன்றது இல்லாம டிக்டாக் தளத்தை யூஸ் பண்ணி கொள்ளினோம். ஒவ்வொருவரும் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளினோம். அதே மாதிரியாகத்தான் இந்த ஒரு பெண்ணும் என்ன செய்யறான்னு சொன்னா, டிக்டாக்கை பாவிச்சு கொண்டு வரா. அவக்கு 63, 64 வயசு. அதாவது அவ ஒரு 60+ 60 வயசுக்கு மேலதான் இருப்பா. அவ அதோட ஒரு நடன ஆசிரியையும் கூட. அப்படி இருக்கேக்குள்ள அவ தன்னுடைய பொழுத போக்குறதுக்காக இந்த டிக்டாக் வலைத்தளத்துல அதிகளவான காணொளிகளை செய்கிறது வழக்கம். அவன் காணொளிகளை நாங்களும் பார்த்திருக்கிறோம். இப்ப சில பேர்ட்ட காணொளிகள் எங்களுக்கு பார்த்து அதுல சிரிப்பு வருதுன்னு சொன்னா அதோடய சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிடணும். ஏனென்றா இப்ப நான் செய்கிற ஒரு காணொளி ஏதாவது ஒரு விதத்துல உங்களை புண்படுத்துறதா இருந்தா அதை பற்றி நாங்க யோசிக்கலாம். ஆனா அந்த காணொளி யாரையுமே புண்படுத்தாம ஒருவர் தங்களோட மகிழ்ச்சிக்காக அந்த காணொளியை செய்யணும் என்று சொன்னா அதுல மற்றவர்களுக்கு ஏதாவது விபரீதம் இல்லாத பட்சத்தில் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கைக்குள்ள இந்த கடந்த 2 தினங்களுக்கு முதல்ல அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து இயங்குகிற ஒரு இணையதள பக்கத்துல இவர்களை பற்றி ஒரு தப்பான ஒரு தலையங்கத்தோட அந்த காணொளி போடப்பட்டிருந்தது. அதாவது இப்ப யாழ்ப்பாணத்தில் எல்லார்ட்டையுமே இந்த வயது வேறுபாடு இல்லாம டிக்டாக் பாவிக்கணுமா, அப்படி பல விசனங்களை அவர்கள் சொல்லி அந்த இதை போட்டிருந்தவ. உண்மையில அந்த காணொளியில தவறாக எதுவுமே கிடையாது. இப்ப இவர்கள் எடுத்து அந்த டிக்டாக் காணொளிய தங்களோட வலியொலி தங்களோட இணையதள பக்கத்துல போட்டுட்டினம். அப்படி போடைக்குள்ள ஒரு 14 வயது சிறுவனோட 63 வயது ஆன்டிக்கு ஏதாவது ஒரு தொடர்புன்ற மாதிரி தான் சட்டென்று பார்க்கிறவைக்கு அந்த காணொளி அந்த தலையங்கம் விளங்கும். அந்த செய்தி கூட அப்படிதான் விளங்கும். சில பேர் எல்லாருமே முழுமையா ஒரு தலையங்கத்தை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போய் செய்தி வாசிக்கிறார்களா இருப்பினம் நினைக்கிறீங்களோ? கட்டாயம் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னா அநேகமான நாட்கள் அந்த தலைப்போடையே நிப்பாட்டிடுவிடும். அப்படி இந்த தலைப்போட செய்தியை நிப்பாட்டி இருக்கிறார்கள். அந்த செய்தியை பார்த்துட்டு என்ன நினைத்திருப்பினும் அந்த அந்த பெண்ணை தப்பா நினைத்திருப்பினும் அந்த சிறுவனை கூட ஏதாவது தவறா நினைத்திருக்கலாம் தானே. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி இப்ப அந்த காணொளியால பாதிக்கப்பட்ட அந்த பெண் இப்ப தன்னுடைய டிக்டாக் தளத்திலேயே அவ ஒரு காணொளி ஒன்றை பதிவு செய்திருந்தவா. வணக்கம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதாவது இணையதளங்களில் நீங்கள் பார்வையிடுற விஷயத்த ஒரு தலைப்பை பார்த்தோன்னே கொமெண்ட்ஸ் போடுறது இயற்கை, அது இயற்கையான விஷயம். ஆனால் நீங்கள் கொமெண்ட்ஸ் போடக்கும் முதல் தயவுசெய்து உள்ளே போய் பார்க்கணும். அவங்க என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் அந்த கொமெண்ட்ஸை போடுங்க. சும்மா தலைப்பு உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டும் அந்த தளத்துக்குள்ளே போய் பார்க்குறார்கள், கொமெண்ட்ஸை அதை முழுமையாக பார்க்காம கொமெண்ட்ஸை போடுறாங்க. அப்போ அது எல்லாம் உங்களில் தப்பில்லை, சரியா? ஆனாலும் நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுறீங்க, போய் முழுமையாக அந்த விடயத்தை பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுவதால் அதில் ஏதோ மேட்டர் நிகழப் போவதில்லை. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள். அப்போ மன உளைச்சலுக்கு உள்ளாக வேணுமென்றும் மற்றது அவங்களோட தங்கட சம்பாத்தியத்துக்காக தான் இந்த neo.jetna மற்றது என்ன பம்பன் என்ற 2 ஒரே தளமாக இருக்கணும். அதால் ஒன்றோடு ஒன்று அந்த தளத்தில் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது நான் என்னை பற்றி போட்ட பதிவை அவங்களுக்கு நான் கேரசாரமாக பதில் விட்டபடியாக திரும்ப எஃப்இயில் போட்டு, அதாவது 2 தடவை போட்டுக்கிறாங்க. எஃப்இயில் 2 தடவை போட்டுக்கிறாங்க. ஒரு தடவை நான் நேற்று கதைத்து விட்ட பிறகுன்றது வடிவாக தெரிகிறது. முதல் நெட்டிலான் விட்டவங்க, நெட்டிலும் பம்பன் அதிலும் விட்டவங்க. பிறகு பார்த்தா இப்போ எஃப்இயில் விட்டு நாரடிச்சு கொண்டுருக்குறாங்க. எனக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லாத இதுகளை தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் ஓகே, அவர்கள் யோசிப்பார்கள் இது இவங்க உள்ளுக்க பார்த்தா ஒன்றுமில்லை, இவங்க போய் தகவலண்டு. ஆனால் தெரியாதவர்கள் கொமெண்ட்ஸை போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த தலைப்பு காரசாரமானது தான், தலைப்பு பிழையானது தான், தலைப்பு கலாச்சாரத்துக்கு முரணானது தான், சரியா? ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம்தான் முக்கியம்.
அப்போ தலைப்பை யாராவது பார்த்தோன்னே அப்படித்தான் கமெண்ட்ஸ் போட சொல்லும். அதாண்டு நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டாக்களை நான் குறை சொல்ல இல்லை, ஆனாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் போடக்கு முதல் பார்த்துட்டு போடுங்க. ரெண்டாவது தான் என்னை போல் இன்னும் பலர் புதுக்குள்ளே அடிபடக்கூடாது. சரியா? இப்போவும் யாராவது பூனைக்கு மணி கட்டணும். மணி கட்டினா தான் அதுக்கான ஒரு முடிவு தீர்வு வரும். எல்லாருமே இப்படியே எல்லாருக்கும் தெரியும். நீயும் jepna.com-உம் வம்பன் நெட்டும் காலங்காலமாக இந்த தவறு தான் செய்து கொண்டிருக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை பார்க்குறார்கள். அதுக்கு ஒரு தீர்வு காணுற இல்லை. பிள்ளையா போட்டால் கூட ஒரு தரம் கிளர்ந்தெழுவதில்லை. அதால் நான் எனக்கு இது சரியான பாதிப்பை தந்திருக்கு. என்னென்னா எல்லாருமே பார்க்கத்தக்கதாக அவங்க அழிக்கவும் இல்லை அதை. அதால் நான் பார்ப்பேன் என்னாலான முயற்சி. ஏதோ மற்றவர்களும் சப்போர்ட்டுக்கு வருவார்கள் என்று நினைக்கிறேன். அவங்க இதுவரை தூக்கம் இல்லாத தூக்கம் கொண்டு மெசேஜ் போட்டும் பர்சனில் அவங்களுக்கு பதிவு போட்டிருக்கிறேன். நான் அவங்க தூக்கம் இல்லை. ஏன்னா யாரும் ஒரு ஆள் பூனைக்கு மணி கட்டணும் தானே. அதால் இப்போ லகாங்கியில் வந்து நிற்கிறாங்களோ தெரியல. பார்ப்போம். ஆனால் ஒன்று, இந்த தகவல்களை வடிவாக வாசிக்காமல் கொமெண்ட்ஸை போடாதீங்க. அது பல பேரை பாதிக்கும். ஒரு செய்தியை நாங்க போடுறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த செய்தியால எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும்ன்றதை பற்றி நாங்க பார்க்கணும். உண்மையில செய்தி ஊடக அறநெறி ஊடக விதிமுறை என்றதை நாங்க பார்க்க போகக்குள்ள ஒவ்வொரு ஊடகம் என்றதும் வந்து தங்களுடைய நெறிமுறைகளுக்கு ஏற்பதான் செயல்படணும். ஆனா இந்த ஒரு வலையொலித்தள பக்கத்தை, இந்த ஒரு இணையதள பக்கத்தை நீங்க பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதிக அளவில் இவர்கள் வந்து அந்த கொசிப்ஸ் கதைக்கிற மாதிரி தான் அந்த செய்திகள் எல்லாம் வெளிவருது. இப்ப சிலவுல உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நல்லதா இருந்தா கூட இவர்கள் வெளியில சொல்ற தலையங்கம் வந்து முகம் சுளிக்க வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் இவர்கள் ஏராளமான செய்திகளை வந்து வெளியிட்டுக் கொள்ளினோம். எல்லாம் வந்து இந்த பார்வையாளர்களுக்காக தான். என்று சொன்னா எங்களுக்கு அதிகளவான பார்வையாளர்கள் வேணும், நாங்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளணும், எங்களுக்கு வாசகர்கள் வேணும் அப்படி என்று சொல்லி இப்படியான விஷயங்களை செய்யறது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இவர்கள் போட்ட இந்த காணொலியால அந்த 2 பேருக்கு பிரச்சனை இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை என்றதை வரும்ன்றதை வந்து ஏன் இவர்கள் யோசிக்க தவறினோம் என்று தெரியலை. என்று சொல்லி சொன்னால் இப்ப மனமுடைந்து பேசின அந்த காணொளி வந்து அவ வெளியிட்டு இருக்கிறா. அப்படி ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் அதிகபட்சமா இப்படி ஒரு விஷயத்த செய்து மன உளைச்சல் ஆக்கைக்குள்ள தற்சமயம் அவ வந்து விபரீதமான ஒரு முடிவை தன் வாழ்க்கையில எடுத்துட்டான்னு சொன்னா அதுக்கான பொறுப்பை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நாவடக்கம்ன்றது எவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொன்னா நாங்க கதைக்கிற வார்த்தை வந்து மற்றவர்களை மற்றவர்களுக்கு வலிக்காமல் அவர்களை ஹேர்ட் பண்ணாம இருக்கணும்ன்றது மிக முக்கியம். மற்றும் உள்ளதா அவர் வந்து தன்னுடைய பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக மட்டும் செய்த ஒரு விஷயத்தை இப்படி பொது வழியில எடுத்து அந்தரங்குபடுத்தி அவர்களை வந்து மிகவும் கேவலப்படுத்துவது என்பது வந்து சரியில்லாத ஒரு விஷயம். தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு அவர்களை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை என்று சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்படியான வேலைகளை செய்யறது முழுக்க முழுக்க கேவலமான விஷயம். இப்படித்தான் பார்க்க போகைகளை இந்த ஊடகங்களை நம்பாதேங்கோ அப்படி என்று சொல்லியும் இப்பொழுது நேற்றைய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா ஒரு பணிப்பாளர் வந்து தன்னுடைய அலுவலர்களுக்கு வந்து உத்தரவிட்டு இருக்கிறார். அதாவது ஊடகங்கள் சொல்ற செய்திகளை நம்பாதேங்கோண்டு. இப்படியான ஊடகங்கள் இருக்கைகளை ஊடகங்களை நம்பாதேங்கோண்டு அவர்கள் சொல்றதுலேயும் வந்து தவறில்லை. அது மாத்திரம் இல்லாமல் இப்ப இந்த ஊடக தர்மம் ஊடக அறநெறி மேல வந்து பலரும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வச்சிருக்கிறோம் தான். ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப நடந்து கொள்ற நெறிமுறைகள் அப்படி இருக்கிறதுனால இப்படியாக ஒரு சிலர் செய்யற பிழை வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாதிக்கும்ன்றதுதான் நிதர்சனம். புரிந்து செயல்பட்டுக் கொள்ளுங்க. நான் இதில் அவர்களுடைய பெயரையோ இல்லையென்று அவர்களுடைய இணையதள பக்கத்தையோ நான் குறிப்பிட்டு கூறையில. காரணம் என்னென்று கேட்டால் இது அவர்களை பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் குறிப்பிட்டு கூறையில. நீங்கள் கேட்கலாம் எது எதென்று நீங்க கேட்பீங்கள். பெரும்பாலானவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீங்கள் எது என்று சொல்லி. அப்பட்டமா தெரிஞ்சவர்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் நான் வந்து அதை எதென்று சொல்லி நான் உங்களுக்கு பதிவிடையில. தொடர்ந்தும் கதைப்போம். இப்படியான விஷயங்களை தவிர்க்கிறது தான் மிக மிக சரியான விஷயம். நன்றி.